friends, welcome to SASIS world. நான் உங்க சசிரேகா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜாலி ஃபோனிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜாலி ஃபோனிக்ஸ்ல group 1 பத்தி தான் பார்க்க போறோம். group 1ல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னாக்கா எஸ். ஓகே, நம்ம எஸ் வந்து ஃப்ளாஷ் கார்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னாவே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. எஸ்ஸுடைய வேர்ட் வந்து ஜஸ்ட் அஸ்யூம். ஒரு பாம்பு வந்து ஒரு கிராஸ்குள்ளார போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆக்ஷன் வேர்டு இருக்குது. ஆக்ஷன் வேர்டு எதனாலனாக்கா குழந்தைங்க மறந்துட்டாலும் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் ஆக்ஷன் வேர்டு இருந்துச்சுன்னா குழந்தைங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்ஷனோடு சொல்லி கொடுத்தாக்கா குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஆக்ஷன் வேர்ட் சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ், அந்த வேர்டு எஸ் சேஸ் snake is inside the grass. ஓகே, இப்படி அவங்க குழந்தையால் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரிமெம்பரன்ஸ்க்காக. எஸ் சேஸ், அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சும்மா ஒரு 2 வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. எஸ் சேஸ் சன், ஸ்டார். இதில் வந்து எஸ்ன்னு சொல்லாதீங்க. இதில் வந்து சன், ஸ்டார். ஓகே, அப்படி சொல்லித்தாங்க. அதுக்கு அடுத்த வேர்டு ஏ சேஸ் ஆ. நல்ல வாயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆ, இதுக்குடைய ஆக்ஷன் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆண்ட் வந்து நம்ம மேலே ஏறிடுச்சு. ஏறும்போது என்ன பண்ணுவோம்? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. ஏ சேஸ் ஆ, ஏ சேஸ் ஆ. வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஆ, இது ஒரு 10 டைம்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்க வந்து மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஜாலியாக வந்து ஒரு 10 டைம்ஸ் சொல்லித்தாங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படி சொல்லுங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 5 or 10 டைம்ஸ் சொல்லித்தாங்க. அவங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் வந்து செமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஏ சேஸ் ஆ, ஆ ஆக்ஸ், ஆ ஆண்ட் அப்படி சொல்லித்தாங்க. ஏ ஆண்ட், ஏ ஆக்ஸ் அப்படி சொல்லி தராதீங்க. ஆ ஆக்ஸ், ஆ ஆண்ட். அடுத்தது டி வேர்ட். டி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அஸ்யூம் யூஆர் இன் அ டென்னிஸ் கோர்ட். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு பால் போகுது. பால் வந்து நம்ம அடிக்கிறோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ என்ன வரும்னா அப்படியே திரும்பி பார்க்கணும். டி சேஸ், அது ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வந்து குழந்தைங்கள திரும்பி பார்க்க சொல்லுங்கள். அவங்க வந்து பால் வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் வந்து அடிக்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் இருக்கும். டி சேஸ் ஓகே, நாட் டே, ஏ சவுண்ட் வந்துடும். டேப், ட்ரெயின். ஓகே, அண்ட் தென் பி. இப்போ வந்து பி வேர்ட் பார்க்க போகிறோம். பியுடைய சவுண்ட் பார்க்க போகிறோம். பியுடைய சவுண்ட் வந்து அஸ்யூம். நீங்கள் வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. கேண்டில் வந்து இப்போ ப்ளோ பண்ணணும். இதுதான் ஆக்ஷன் வேர்ட். பியுடைய ஆக்ஷன் வேர்ட் இதுதான் கேண்டில்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ப்ளோ பண்ணணும். இப்படி ப்ளோ பண்ணணும், இப்படி ப்ளோ பண்ணணும். ஓகே, ஸோ பி சேஸ் pan, pot, and then I. next word பார்த்தீங்கன்னா I says, I வந்து என்னன்னாக்கா, இப்போ வந்து ஒரு ராட் இருக்குது இல்லை மவுஸ் இருக்குது. அது வந்து இங்க் போட்டில் வந்து தட்டி விட்டுடுச்சு. ஓகேங்களா, அந்த மவுஸில் வந்து அந்த மீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம இப்படி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும்னா ஆக்ஷன் வேர்ட் இ இ இ இ இ E. Okay, E. So I says E. E ink, E igloo, E ink, E igloo. இப்போ N says, N வந்து இப்போ ஃப்ளைட் வந்து பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. N says ஃப்ளைட் வந்து பறக்குது. ஸோ குழந்தைங்கள வந்து இப்படி கை ரெண்டுத்தையும் விரிச்சிக்க சொல்லுங்கள். விரிச்சிக்கிட்டு அப்படி பண்ண சொல்லுங்கள். இப்படி கை விரிச்சிக்கிட்டு அப்படி பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்கள வந்து
நல்லா கை விரிச்சிட்டு இப்போ ஏரோப்ளேன் போகிற மாதிரியே பண்ண சொல்லுங்கள். இதுதான் ஆக்ஷன் வேர்டு. என்னுடைய ஆக்ஷன் வேர்டு வந்து இதுதான். ஏரோப்ளேன் வந்து பறக்கிற மாதிரியே அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணணும். அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படி பறக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. ரொம்ப ஹாப்பியாக பண்ணலாம் இதை. அது மாதிரி பண்ண சொல்லுங்கள். என் சேஸ் இப்போ என் சேஸ் ஸோ என் சேஸ் நோஸ் நெஸ்ட். ஓகே, இவ்வளோ தான். இதில் வந்து நான் ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். எஸ் சேஸ் ஆக்ஷன் வேர்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ சேஸ் அ அ அ. ஓகே, அ அ அ. டி சேஸ் okay, and then P says p, 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 p. I says E, 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 E. N says okay, N says அப்படி வரும். ஸோ அதனால் இதுதான் இந்த ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா குரூப் 1 வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பசங்க கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 letters மட்டும் சொல்லிக் கொடுங்க போதும். ஒரு 1 வீக்கில் வந்து குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னாவே போதும். படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.